ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கீப் ரைட்டு. நம்ம ஊரில் எப்படி கீப் லெஃப்ட்டோ அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து கீப் ரைட். இவர் தான் எங்கள் கதிரேசன்ஜி. வியட்நாமுடைய ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு வியட்நாமில் எங்கே போனாலும் கிடைக்கும். $5,000 Việt Nam đồng. நம்ம ஏராவுடைய பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு. பாய்ஸ் ஹாஸ்டல் உள்ள இது நம்ம அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ். அதாவது வியட்நாமில் வந்து 2 வீலர் வந்து அலவுடு. யார் லைசன்ஸ் வச்சுருக்கிற யாருனாலும் 2 வீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். டைனிங் ஏரியா, ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்ற இடம். அதான் இனிமேல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. வர்றதுக்கு முன்னாடி இப்படி அழகாக நீட்டாக இதுக்கு அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமையல் பண்ணி கொடுக்கக்கூடிய கிச்சன். கிட்டத்தட்ட நாளைக்கு காலையில் மத்தியானம் சாயந்தரம் எல்லாம் சேர்த்தா 1500 பேருக்கு உண்டான சாப்பாடு தான். காலையில் ஒரு 500 பேருக்கு, மத்தியானம் ஒரு 500 பேருக்கு, சாயந்தரம் ஒரு 500 பேருக்கு, அந்த மாதிரி ஒரு 1500 பேருக்கு உண்டான சாப்பாடு இங்கே செய்கிறாங்க. ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்க. க்ளீனாகவே இருக்குது எல்லாமே. இவர் தான் எங்கள் கதிரேசன்ஜி, இந்த ஹாஸ்டலுடைய வார்டன். இவரோட சேர்ந்து தான் பலசரக்கு ஜாமான் வாங்க போகிறோம். நமக்கு தேவையான பலசரக்குகள்லாம் இங்கே எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்கஜி போவோம். நம்ம இப்போ வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு நமக்கு தேவையான பலசரக்கு ஜாமான் வாங்க போகிறோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கீப் ரைட்டு. நம்ம ஊரில் எப்படி கீப் லெஃப்ட்டோ அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து கீப் ரைட். காந்தோ சிட்டி மார்க்கெட். நிறைய காய்கறி, பலசரக்கு ஜாமான்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். காந்தோ சிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் தெரியும். நிறைய ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நிறைய காய்கறி கடைகள், நிறைய மீட் ஷாப்ஸ் இருக்குது, கறிக்கடைகள் இருக்குது. நிறைய விதமான கடைகள்லாம் இங்கே இருக்குது. நாம் வந்திருக்கிறது ஒரு முட்டை கடை. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கோழி முட்டை, இது வந்து வாத்து முட்டை, அப்புறம் இங்கே காடை முட்டையெல்லாம் கூட இருக்குது. காடை முட்டை இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் முட்டையெல்லாம் இங்கே கிடைக்குது. இது வந்து ஏதோ உப்பு வச்சு முட்டைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சரியாக தெரியல. அடிபடாமல் ஓ சரி, முட்டை வந்து கெட்டு போகாமல் அடிபடாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஃபார்மெட் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் பார்த்தா பொட்டானிக்கல் எக்ஸ்ன்னு வருது இதுக்கு பேர். ஆமாம், அந்த மூலமாக வித்தியாசமான கலரில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இந்த முட்டை. இது ஒரு பலசரக்கு கடை நம்ம வந்திருக்கிறது. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்குது தான். கொஞ்சம் ரேட்டு வித்தியாசமாக இருக்குது. ஒரு மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. இப்போ பன்மீன் சொல்லி வியட்நாமுடைய ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. வியட்நாமில் எங்கே போனாலும் கிடைக்கும். நம்ம ஊர் இந்த பாம்பேயில் வடாப்பாவு கிடைக்கிற மாதிரி நம்ம ஊரில் மசாலா தோசை. ஆக்சுவலி வெயிட், அவர் ஏதோ கேட்குறாரு, என்னன்னு தெரியல நமக்கு. நீங்கள் அது அந்த லாங்குவேஜ் ஆஃபீஸ்
One or two bánh mì. Two. Make it Two two. bánh mì, two Two, bánh mì. two. Yes, Okay. yes, two. Two bread 5,000 Việt Nam đồng. How much? 5,000. Okay, 5,000 Vietnamese Yeah, dong. yeah. அதாவது 5,000 வியட்நாமீஸ் டாங் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா அல்லது 20 ரூபா கிட்ட வரும். 5 minutes later. ஸோ இந்த பன்மி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மக்காச்சோளம், அப்புறம் கொஞ்சம் மைதா, அப்புறம் கொஞ்சம் மற்ற எப்பயும் சாண்ட்விச்சுக்கு போடக்கூடிய மற்ற விஷயங்கள், இந்த சாஸு, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பர். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. அவசியம் வியட்நாம் வந்தால் நீங்கள் வந்து பன்மி இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்குது. One eternity later. நம்ம கிராப் ஆப் புக் பண்ணியிருக்கிறோம். இவர் தான் நம்மளுடைய அந்த டிரைவர். அதாவது கிராப் அப்படிங்கிறது இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு ரேப்பிடோ மாதிரி. இவர் தான் நம்மளுடைய டிரைவர். இவர் தான் இன்றைக்கி வந்து இங்கே நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு இவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். நம்ம லோக்கல் வியட்நாமுடைய ஒரு லோக்கல் ரேப்பிடோ டிரைவர் மாதிரி இவர். போமா, இவர் தான் நம்ம கேப் டிரைவர். ஜாக்கி ஜான் மாதிரி இருக்கிறா. நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல்லேருந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து புக் பண்ணி கடைசியில் இங்கே வந்து இறங்கிட்டோம். ரொம்ப நல்ல டிரைவர். ஓகே, சின்சான், கம் ஆன். தேங்க்யூ. கம் ஆன்.